மிதுன ராசி வந்து இரட்டைத்தன்மையுடைய ராசி. இது வந்து காற்று ராசி. இந்த ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்போதுமே எடுத்ததில் 2 விஷயமாகவே யோசிப்பாங்க. ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்துவாங்க, இன்னொரு விஷயம் அவங்க உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கும். எதை முடிவெடுக்கிறதுங்கிற ஒரு தடுமாற்றம் எப்போதுமே உங்களுக்குள்ளே இருக்கும். இரட்டைத்தன்மையுடைய ராசி வந்து மிதுன ராசி. அதே போல் இவங்க ஒரு யாரையாவது ஒருத்தவங்களை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து ரொம்ப நம்பிக்கையுடையவராகவும் இருப்பாங்க. நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்களேங்கிறதுக்காவது அவங்க வந்து நம்பிக்கையாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப திறமாக இருப்பாங்க. அதனால் நம்பிக்கைக்குரிய ராசிகளில் மிதுன ராசி வந்து நம்பிக்கைக்கு பாத்திரமாக செயல்படுவாங்க. அதே போல் பிடிக்கல அப்படின்ற ஒருத்தவங்களை வச்சுன்னா அது எவ்வளோ நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி வேண்டான்ற முடிவு பண்ணிடக்கூடிய ராசிகளில் வந்து மிதுன ராசி. இதில் மிருகசீரிஷம் 3, 4 மற்றும் திருவாதிரை 1 முதல் 4 பாதம் வரை, அப்புறம் புனர்பூசம் 1 முதல் 4 வரை உள்ள நட்சத்திரம் உள்ளடங்கிய நட்சத்திரங்களாக இருக்கும். இவங்க வந்து வெளியில் அதிகமாக பிரயாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க இந்த ராசிக்காரங்க. அதே போல் மிதுன ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 10ல் வந்து சனி பகவான் இருக்கார். தொழில் புதுசாக தொடங்குறவங்களுக்கு ஏற்ற காலமாகவும் இருக்கும். இந்த ராசியிலேயே குருநாதர் இருந்து ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 5ஆம் வீட்டை துலாம் வீட்டை பார்க்குறாரு, 7ஆம் வீட்டை களத்தரத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, காலப்புருஷ தத்துவப்படி 10ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் குரு இருக்கனால இப்போ அடித்தளமாக எந்த ஒரு விஷயத்தையுமே தடங்களோட செய்யப்படக்கூடியவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு தொழில் ஸ்தானம் வந்து ரொம்ப விருத்தியாகும் மிதுன ராசிக்காரங்களுக்கு.